Hi students, welcome to Chennai Academy. Nakiran test-க்கான இரண்டாவது டெஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்க. எல்லாரும் நல்லபடியா எழுதிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மார்க் எழுதிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஆக்சுவலா வீடியோஸ் பார்த்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2k மெம்பர்ஸ் வந்து வீடியோஸ் பாத்துருக்கீங்க. ஆனா கமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40 மெம்பர்ஸ் தான், நியர்லி ஒரு 40 மெம்பர்ஸ் தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ வீடியோ வந்து சும்மா வந்து ஏதோ பார்க்கணுமேங்கிற பாக்குறவங்க கடந்து போங்க. ஓகே, பரவாயில்ல. ஆனா இதுக்காக நான் டெஸ்ட் எழுதுறேன். டெஸ்ட் எழுதி நான் கம்பல்சரி இதை ஒரு பயனுள்ளதா பயன்படுத்திடுறேன்னா எல்லாருமே கம்பல்சரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றேன்னா, இது உனக்கும் மற்றவங்களுக்கான ஒரு நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்னு உனக்கும் தெரியும். நீ கமெண்ட் போடுறத பார்த்துதான் மற்றவங்களும் கமெண்ட் பண்ணணும் யோசிப்பாங்க. அதனால எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் லாஸ்ட் டெஸ்ட்ல யாரெல்லாம் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர நேம் சொல்லிட்டு அவங்களுடைய பேசிக்கான அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு பேசிக்கா 10 மெம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ரம்யா பிரகாஷ் பெஸ்ட் ரிவிஷன் சொல்லிருக்காங்க. எஸ், பெஸ்ட் ரிவிஷன் தான். ஆனா நீங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய மார்க்கை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து மகேஸ்வரி 96 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். ஓகேங்களா? இந்த மார்க்கை நீங்க அப்படியே சஸ்டெயின் பண்ணுங்க. 95 அபோவ் எடுத்தவங்க எல்லாருக்குமே பெரிய ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஓகே, ஏன் அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல வந்து 6th தான். ஓகே, இருந்தாலும் இந்த 95 கிராஸ் பண்றது ஒரு நல்ல சேலஞ்சான விஷயம் தான். ஓகேங்களா? ரைட், 96 வெரி குட். அடுத்து ரம்யா பிரகாஷ், சாரி அவங்க வந்து மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 94 கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல, 94 எடுத்ததுமே வந்து பெரிய ஒரு இதுதான். அடுத்து வந்து முருகேஷ், ஓகேங்களா, 90 எடுத்திருக்கீங்க. வெரி குட், பரவாயில்ல. ஓகே, அடுத்து அபினாஷ் ராகுல், ஓகே, அபினாஷ் அவர் வந்து 93 எடுத்திருக்கீங்க. வெரி குட். அப்புறம் வந்து பொன்னுசாமி எடுத்திருக்கீங்க, 78 எடுத்திருக்கீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். 78 தமிழ்ல 6th புக்கு போதுமானது கிடையாது. இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நிறைய படிங்க. சரிங்களா? அடுத்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. சார் கைண்ட் ரெக்வெஸ்ட் டு ப்ரொவைட் 2023 PYQ டாபிக் வைஸ் அனலைஸ் PDF அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல 2023 உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம லான்ச் பண்றோம். கம்பல்சரி எல்லாமே கொடுப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மாற்றம் டெஸ்ட் லான்ச் பண்ணும்போது 2022 உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நான் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அடுத்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம லான்ச் பண்றோம். அடுத்து வந்து சுமித்ரா 90 மார்க் எடுத்திருக்காங்க. தேங்க்யூ சார் சொல்லிருக்கீங்க. ஓகே, வெல்கம். நல்ல மார்க் தான், இருந்தாலும் ஒரு 94 அந்த ரேஞ்சுக்கு எடுத்திருக்கலாம். ஓகேடா, இப்போ நான் மார்க் தான் எல்லாருமே சொல்லிடுறேன். ஓகே, தாமரை மார்க் வந்து 94. அடுத்து வந்து காமாட்சி 100க்கு 90 எடுத்திருக்கீங்க. பாலாஜி ஹார்ட் மட்டும் எடுத்திருக்கீங்க. மார்க் போடல, கொஞ்சம் மார்க் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா. அப்புறம் வந்து பீட்டர் 82 எடுத்திருக்கீங்க. பிரியா 86. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ், ஒரே ஒரு क्वेश्चनக்கு வந்து ராதிகா வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதாவது 63rd क्वेश्चनக்கு BC ரிப்பீட் ஆயிருக்குது அப்படி சொன்னீங்க. ஓகே, நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 95 மார்க், நல்ல குட் மார்க். ஓகே, சுபிதா 91. ஓகே, அடுத்து யூசர் நேம் வரல, 89 மார்க் வந்திருக்குது. அடுத்து மேனகா சேகர் 91. வெரி குட். ஓகே, ரம்யா ஜானகி ராம் எஸ் 91. அடுத்து ஸ்ரீபிரியா 94. ஓகேடா, குணசேகரன் 94. ஓகேடா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபரி 98. வெரி குட், வெரி குட். ஓகேங்களா? நான் பார்த்ததுல கமெண்ட் பார்த்தது எல்லாருடைய கமெண்ட் நான் பார்த்தேன். ஓகே, எல்லாருக்கும் நான் தான் ரிப்ளை கொடுத்தேன். ஓகே, மார்க் வந்து சபரி மார்க்ல வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க் 98 எடுத்திருக்கீங்க. வெரி குட். ஓகேங்களா? அடுத்து சதீஷ் 90. அடுத்து அபிநயா 91. ஓகேங்களா? ஓகே, ரைட். எல்லாருமே உங்களுடைய மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி இதே மாதிரி கண்டினியூஸா அடுத்தடுத்த டெஸ்ட்ல எல்லாரும் கம்பல்சரி உங்களுடைய மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம क्वेश्चन ரிலீஸ் போகலாம். ஓகேங்களா? ரைட். அப்ப இன்னைக்கு நக்கிரன் டெஸ்ட் உடைய செகண்ட் டெஸ்ட் தமிழ்ல செகண்ட் டெஸ்ட் லான்ச் பண்றோம். ஓகேங்களா? என்ன சார் இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட் என்ன ஷெட்யூல் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஷெட்யூல் பார்க்காதவங்க கொஞ்சம் பழைய வீடியோல போய் ஷெட்யூல் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் கார்ட்ஸ்லயும் அந்த வீடியோ வைக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன சிலபஸ் அப்படி பாத்தீங்கன்னா 7th நியூ புக் ஓல்டு புக், தமிழோடைய 7th நியூ புக் ஓல்டு புக். இதுக்கப்புறம் தனித்தனியா பிரிக்கப்படும். 7th 8th எல்லாம் தனித்தனியா பிரிக்கப்படும். 9thலயும் தனித்தனியா பிரிக்கப்படும். அதாவது 9th நியூ புக்ல யூனிட் வைஸா பிரிச்சு கொடுத்துறேன். क्वेश्चंस எல்லாமே. ஓகேங்களா? क्वेश्चंस எல்லாம் பாருங்க, எந்த அளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க. as usual क्वेश्चंस எழுதிக்கோங்க. OMR வந்து கீழ கொடுத்திருக்கேன். OMRல பிராக்டீஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. லாஸ்டா 100 क्वेश्चंसக்கான ஆன்சர் கீ கொடுத்திருக்கேன். ஆன்சர் கீ லாஸ்டா எழுதி முடிச்சிட்டு பார்த்து நீங்களே உங்க செல்ஃப் எவாலுவேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபியூச்சர்ல முடிஞ்சா உங்க எல்லாரையும் கம்யூனிகேட் பண்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எல்லா யாரோதான் ரெகுலரா இந்த டெஸ்ட் மேட்ச் அட்டெண்ட் பண்றீங்க அவங்கள கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம உங்க டெலிகிராம் சேனல்லையே உங்களை வந்து சேட் பண்ற மாதிரி ஆக்சஸ் பண்ற மாதிரியும் ஃபியூச்சர்ல எல்லாரும் டெஸ்ட் எழுத வச்சு ரேங்க் டெஸ்ட் ரிலீஸ் பண்றது இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபியூச்சர்ல ஐடியாஸ் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த டெஸ்ட் வந்து எல்லாரும் கம்பல்சரி எழுதி உங்களுடைய மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் சந்திக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன். ஓகே, ஆல்ரெடி லாஸ்ட் டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்க. டிஸ்கஷன் சாரோட டிஸ்கஷன் எப்படி இருந்தது ஒரு ரிவ்யூ எல்லாருமே கொடுங்க. இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டா நாங்களும் எடுத்துக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.